ஹலோ வேல்டு ஃபார் எவர். காசநோய், அதாவது டிபின்னு சொல்லுவாங்கல்ல, டியூபர் குளோசிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பாக்டீரியானால உண்டாகக்கூடிய ஒரு நோய் தான் வந்து இந்த காசநோய். ஸோ இது இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கே தெரியும். பயங்கரமான இருமல். ஸோ அடிக்கடி வந்து பார்த்திங்கன்னா வாந்தி வர்றது, சாப்பிடவே முடியாது. ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் இருக்கும்போது எந்த மாதிரி ஃபுட்டை வந்து நம்ம சாப்பிட்றது வந்து எப்பயுமே பெட்டர். ஏன்னா வந்து இந்த மாதிரி நோய்கள் இருக்கும்போது நிறைய ஆன்டிபயோட்டிக்ஸ் வந்து டேப்லெட் வடிவில் எடுப்போம். ஸோ அது எடுக்கும்போது நம்ம அந்த டாக்ஸின் வந்து ஓவர்லோடு வந்து நம்மளுடைய லிவருக்கும் கிட்னிக்கும், அதாவது கல்லீரலுக்கும் சிறுநீரகத்துக்கும் கொடுக்கும்போது அது டேமேஜ் ஆகிறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்குது. ஸோ அதனால் நம்ம ஆரோக்கியமான உணவு முறைகளை பின்பற்றுறது மூலியமாக, ஆரோக்கியமான உணவு முறைகளை சாப்பிட்றது மூலியமாக கல்லீரல் கிட்னியும் வந்து டேமேஜ் ஆகாமல் பார்த்துக்கலாம். ஸோ அது போக நம்ம ஹெல்த்தியாகவும் ஆள முடியும். ஸோ அப்படிப்பட்ட உணவு முறைகளை எந்தெந்த மாதிரி பின்பற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். மெனிவாயா பாடி ஸ்டேட்மெண்ட். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து எந்த ஒரு நோயும் இருக்கிறதா இருந்தாலும் சரி, நமக்கு வந்து பாடியை வந்து டீஹைட்ரேட் ஆகாமல் பார்த்துக்கிறது எப்பயுமே பெட்டர். ஸோ இதுக்கு முன்னாடி வீடியோலேயே நான் பேசுவோம், தலைவலி வர்றதுக்கு ஒரு காரணம் வந்து பாடி வந்து பாடி டீஹைட்ரேஷன் ஆனாலும் வந்து தலைவலி வரும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ அதே போல் தான் வந்து பாடி வந்து டீஹைட்ரேட் ஆகாமல் நல்ல தண்ணி குடிக்கணும். தைராய்டு இருந்தாலும் சரி, நம்மளுடைய இது காசநோய் இருந்தாலுமே வந்து நல்ல தண்ணி குடிக்கிறது வந்து அதுவுமே வந்து ஒரு நல்ல குட் குவாலிட்டியான நம்ம பாடியை வந்து பயங்கர ஹெல்த்தியாக வச்சுக்கிறதுக்கான மெயின் ரீசன். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நல்ல பால் குடிக்கிறது. அதுவும் வந்து பசும்பால் வந்து எப்படின்னா காய்ச்சி குடிக்கிறது வந்து எப்பயுமே பெட்டர். ஸோ வந்து பசும்பால் அப்படியே குடிக்கிறது மூலியமாகவோ இல்லை வந்து முட்டை வந்து நீங்கள் ரெகுலராக எடுத்துக்கொள்ளும் போது முட்டை சாப்பிட்றதும் எப்பயுமே பெட்டர். முட்டையை வந்து அப்படியே பச்சை முட்டையாக சாப்பிடாம அதை வந்து அவித்தோ இல்லைன்னா ஆம்லேட் அந்த மாதிரி ஹீட் பண்ணி சாப்பிடும்போது, அதே போல் பாலையுமே வந்து ஹீட் பண்ணி காய்ச்சி சாப்பிடும்போது அதில் உள்ள பாக்டீரியா வைரஸ் இருந்தாலுமே அது வந்து இறந்துடும். ஸோ வந்து ஆரோக்கியமான பால், ஆரோக்கியமான முட்டை வந்து சாப்பிட்றது வந்து எப்பயுமே நம்மளுடைய பாடியை வந்து ஹெல்த்தியாக வச்சுக்கிறதுக்கு ரொம்ப ஒரு பெட்டர் சொல்யூஷன். ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு அதாவது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய சூப்பு, அதாவது அசைவ பிரியராக இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து மட்டன், சிக்கன் சூப் கிடைக்கும். ஸோ அந்த சூப்பு வந்து குடிக்கிறது. ஸோ அது போல் வந்து பார்த்திங்கன்னா சைவ பிரியர்கள் இருந்துச்சுன்னா கீரை சூப்புகள் வந்து கிடைக்கும். ஸோ அது போக பார்த்திங்கன்னா இந்த சுண்டைக்கடலை, கொண்டைக்கடல்னு இருக்குது பார்த்திங்களா, ஸோ அதில் அவித்து ஸோ அந்த சூப்பை வந்து குடிக்கிறது வந்து எப்பயுமே பெட்டர். ஸோ இந்த மாதிரி நோய்கள் இருக்கிறவங்க. ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஃப்ரூட்ஸ், ஆப்பிள், திராட்சை, மாதுளை, ஸோ இந்த மாதிரி எந்த வகையான ஃப்ரூட்ஸ் கிடைச்சாலும் அதை வந்து சாப்பிட்றது வந்து எப்பயுமே பெட்டர். ஏன்னா அதில் வந்து நிறைய இம்யூன் சிஸ்டம் வந்து நிறையாவே இருக்கும். ஸோ எந்த ஒரு நோய் வந்தாலும் அதை வந்து தடுத்து அழிக்கக்கூடியது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அதில் ஆன்டி ஆக்சிடென்ட்டும் வந்து ஒரு சில ஃப்ரூட்ஸில் வந்து இருக்கும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புக்கு ஒரு ஹெல்த்தியான ஒரு லைஃப் ஸ்டைலை வாழ்கிறதுக்கு ஃப்ரூட்ஸ் வந்து அடிக்கடி வந்து சாப்பிட்றது எப்பயுமே பெட்டர். காசநோய் இருக்கவங்களும் ஃப்ரூட்ஸை வந்து சாப்பிட்றது எப்பயுமே பெட்டர். ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா தானிய வகைகளை வந்து நீங்கள் அரைச்சி சாப்பிடாம, ஸோ அதை வந்து முழு தானிய வகைகள்லாம் நம்ம எடுத்துக்கொள்கிறது எப்பயுமே பெட்டர். இப்போ வந்து முழு தானியம்னா இப்போ வந்து கோதுமை, கேழ்வரகு, அதை வந்து அரைச்சி சாப்பிடாம ஸோ முழு தானியமாக சாப்பிட்றது வந்து எப்பயுமே பெட்டர். ஸோ இந்த வழிகள்லாம் நம்ம பின்பற்றும் போது காசநோய் உள்ளவங்க சாப்பிடும்போது ஸோ அவங்களுக்கு இதோட சேர்த்து மெடிசன் சாப்பிடும்போது அவங்களுக்கு வந்து பெட்டரான லைஃப் ஸ்டைலும் மட்டும் இல்லாமல் பெட்டரான உடம்பும் வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய உண்மை. ஸோ இதில் என்னன்னா, ஏன்னா எந்த ஒரு நோய் வந்து வராமல் இருக்கிறதுக்கு மேக்ஸிமம் இந்த 3 ரீசனை வந்து நம்ம கடைபிடிக்கணும். எப்பயுமே வந்து நல்லா தூங்குறது, நல்ல தண்ணி குடிக்கிறது, எப்பயுமே ஸ்ட்ரெஸ் இல்லாத வாழ்க்கையை வந்து பின்பற்றுறது. ஏன்னா நம்ம ஸ்ட்ரெஸ்ஸுன்னு வந்து பிரெயினில் கொண்டு போகிறது மூலியமாகவே ஸ்ட்ரெஸ்ஸாக தான் இருக்குது. ஸோ அதனால் எப்பயுமே பிரெயினை வந்து சந்தோஷமாக வச்சுக்கிறது மூலியமாக இந்த மாதிரி நோய்கள்லேருந்து நம்ம மேக்ஸிமம் நோய்கள்லேருந்து வந்து நம்ம அவாய்ட் பண்ணிட்டு போயிடலாம். ஸோ இதில் என்னென்ன ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் ஓகே, அடுத்த மீட் பண்ணலாம். ஓகே, பாய்.